செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். புதிதாக 57 கேந்திர வித்யாலயா பள்ளிகள் மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நாடு முழுவதும் 57 புதிய கேந்திர வித்யாலயா பள்ளிகளை அமைக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளன. இதில் 20 பள்ளிகளை இதுவரை கேந்திர வித்யாலயா பள்ளிகள் இல்லாத மாவட்டங்களில் அமைக்கவும், 14 கேந்திர வித்யாலயா பள்ளிகளை முன்னேறி வரும் மாவட்டங்களில் அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மொத்தம் 17 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அமைக்கப்பட உள்ள இந்த புதிய பள்ளிகள் மூலம் 87,000 மாணவர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் தரமான கல்வியை வழங்கவும் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக மொத்த முதலீட்டு செலவு ரூபாய் 5,863 கோடி என மத்திய அரசு கணக்கிட்டுள்ளது. வேளாண் இளங்கலை படிப்புகளுக்கு மத்திய அரசு புதிய நுழைவுத் தேர்வு அறிவிப்பு. மத்திய அரசின் அறிவிப்பின்படி இந்தியாவில் உள்ள அனைத்து வேளாண் பல்கலைக்கழகங்களிலும் இளங்கலை படிப்புகளுக்கான 20% இடங்கள் இப்போது நுழைவுத் தேர்வு மூலம் நிரப்பப்படும். இந்த 2 பல்கலைக்கழகங்களிலும் விவசாயம் தொடர்பான படிப்புகளுக்கு மொத்தம் 6,921 இடங்கள் உள்ளன. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேளாண் தொடர்பான இளங்கலை படிப்புகள் உள்ளன. விண்ணப்பித்த உரிய தேதிகள் சமர்ப்பித்த பிறகு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக உட்பட இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலுடன் இணைந்து பல்கலைக்கழகங்களில் வேளாண்மை மற்றும் தொடர்புடைய அறிவியல் துறைகளில் பல்வேறு இளங்கலை படிப்புகளில் சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வு நடத்தப்பட உள்ளது. நீட், JEE நுழைவுத் தேர்வுகளின் சிரமத்தை ஆய்வு செய்ய மத்திய அரசு திட்டம். நீட் மற்றும் JEE உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகளின் சிரம நிலை 12ஆம் வகுப்பு பாடத்திட்டத்திற்கு இணையாக உள்ளதா என்பதை சரிபார்க்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பள்ளிக்கல்வித்துறையில் உதவியாளர் பணியிடங்கள் கலந்தாய்வு அறிவிப்பு. பள்ளிக்கல்வித்துறையில் உதவியாளர் பணியிடங்கள் கலந்தாய்வு அறிவிக்கப்பட்டுள்ளன. பள்ளிக்கல்வித்துறையில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களுக்கு TNPSC மூலம் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன கலந்தாய்வு வழங்கப்பட உள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.tnpsc.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் தடை அரசு அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் கோல்ட்ரஃப், நெக்ஸ்ட்ரோ ஆகிய 2 இரும்பல் சிறப்புகளை விற்கவும் விநியோகிக்கவும் அரசு தடை விதித்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலங்களில் இந்த மருந்துகளை குடித்த 11 குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். இந்த சிறப்புகளுக்கு தடை விதித்ததுடன் இவை தொடர்பாக தீவிர ஆய்வுக்கும் விசாரணைக்கும் அரசு ஏற்பாடு செய்துள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.